மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட போகுது? இனி வந்த காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலங்களாக மாறி எதிர்காலம் எப்படி சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றத்தாழ்வுகளை அதிகமாக அனுபவித்தவங்க நீங்கள் தாங்க. ஒரே நிலைப்பாட்டில் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை போகலை. ஒரு வாட்டி பார்த்தா ஏறுமுகமாக இருக்கும், சரி நம்ம வாழ்க்கை அப்படியே செட்டில் ஆகிடும்னு நினைக்கும் பொழுது ஒரு இரக்கம் ஏற்படும். இரக்கம் ஏற்படுதேன்னு பார்த்து நம்ம ரொம்ப பயந்தாலும் ஏற்றம். அதை போல் ஏற்றத்தாழ்வுகளுடனேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மகர ராசி. அது 7.5 சனி அப்போ கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை சுமந்தவங்களும் நீங்கள் தான். கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. சனி பகவான் தான் உங்கள் ராசிநாதன்னாலும் அவரோட பாதிப்பு கொஞ்சம் அதிகப்படியாக உங்களுக்கு செயல்பட்டுடுச்சு. அது எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சூழ்நிலை கைதி போல் மாறி எல்லா பிரச்சனையும் சுமந்துக்கிட்டே இருந்தீங்க. அந்த இடம் ஃபுல்லாக இறக்கமாகவே இருந்துருச்சு. நீங்களும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, இதெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா, இந்த இடத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுவோன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையேன்னு பல நேரங்களில் உங்களையே நீங்கள் மனதார வருத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறுமுகம் தாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தான் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் கடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்குது. இதுக்கு மேலே வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் தான், இறங்கு முகம் கிடையாது. இந்த புரிதல் இருந்தால் மகர ராசியை பொறுத்தவரையிலும் திட்டமிடலோடு உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இப்போ அமையுங்க. ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரையிலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க, அது செயல்படுத்த முடியாமல் சிக்கி தவிச்சவங்க நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள். ஏன்னா ரொம்ப எளிமையாக இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் எளிமையாகவும் அமைதியாகவும் எல்லா இடத்துலையும் ஒரு நியாய தர்மம் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால பல சூழ்நிலைகளில் உங்களை துன்பம் மட்டும்தாங்க ஆட்கொண்டிருக்கு. நிறைய நேரம் ரொம்ப நியாயமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் பிரச்சனை தான். அதை போல் நிறைய சுமந்துருப்பீங்க. நீங்களே நினைப்பீங்க, நாம் நியாயமாக தானே இருக்கோம், நம்மளையே படாத பாடுபடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நியாயத்திற்கு விலை இருக்குதுங்க. அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. இறைவனோட அனுகிரகம் அது உங்களுக்கு கிடைக்குங்க. காரணம் இல்லாமல் எது ஒன்றும் நடக்கலை. அந்த புரிதல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக எடுத்துக்கிட்டு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிட்டே இருக்கலாம். வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரச்சனை வரும்பொழுது வழிகளை தாங்கினீங்க, கரெக்டு. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. முயற்சிகள் எல்லாம் பலிக்க போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அவ்வளோ பலன் இருக்குது. எல்லா விதத்திலும் மாறுதல்களை நீங்கள் பல மடங்கு அனுபவிக்க போகிறீங்க. கஷ்டம் சந்தோஷம் இல்லை, எல்லா இடத்துலையும் ஏமாற்றம் தோல்வி இதையே நினச்சி நம்ம காலத்தை ஓட்ட முடியாது. அத்தனையும் நடந்துடுச்சு. நடந்ததாகவே இருக்கட்டும்னுட்டு நடக்க போகிறது என்னன்றதை ஆலோசித்து அதன்படி செயல் பண்ணுங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. எவ்வளோ அவமானங்கள் இருந்தாலும் அடுத்த கட்ட நகர்வு இயற்கை நம்மளை மாற்றி வைக்குங்க. அதுதாங்க கிரகங்கள் நம்மளை வழி நடத்தி சென்றுட்டு போயிட்டே இருக்கும். இந்த காலகட்டம் நமக்கு நல்ல வழியை தருதுன்னும் பொழுது அதை நாம் எப்படி ஏற்றுக்கணும், அதன்படி எப்படி செயல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பு மிக்க காலமாக இருக்குது. கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு இப்போ ஆலோசனை வந்திருக்காருங்க. ஆலோசனை செய்யறதுக்கே வர்றார். உங்களை நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கிற அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எதை செய்தாலும் யோசித்து சிந்தித்து செஞ்சீங்கன்னா வெற்றி, அதை தான் அவர் சொல்ல வர்றார். இப்போ நீங்கள் தெளிவான முடிவுகளுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. தொழிலில் அபாரமான வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா இடங்களிலும் மாற்றங்கள் ஏற்படும். கூடிய விரைவில் உங்களுக்கே தெரியும், கடன்லாம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் புதிய முயற்சி செய்யலாமா, புதிய தொழில் செய்யலாமான்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதற்கான காலகட்டமும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிப்பதற்கு உங்கள் ராசிநாதன் பலம் மிக்கவராக உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு. ஏன்னா தொழில்காரகன் அவர். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன் தொழில்காரகன். அப்போ உங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமையணும் அப்படின்னாலே அது எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் தொழில் சூப்பராக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. யாரால கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு நல்லது பண்ண ரெடி ஆகிட்டாங்கன்னு இருக்குது. இப்போ அவங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொடுக்க ரெடி ஆகிட்டார். அதே போல் இப்போ ஆயுள் தீர்க்கம் உண்டாகும். உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். மனசுக்குள்ள ஒரு தெளிவும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் தர்றது சிறப்பு மிக்க ஒன்று தாங்க.
நீங்கள் நவகிரகங்களை நீங்கள் வந்து சனிக்கிழமை சனி பகவானுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, தொடர்ந்து செய்துகிட்டே இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். மனசுக்குள்ள ஒரு வைராகியமும் தைரியமும் ஏற்படும். அடுத்த கட்ட நகர்வு எல்லாம் வெற்றியாகவே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், சனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. இல்லைன்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்குவது இன்னும் சிறப்பு. இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க. எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு யதார்த்தமாக எல்லாமே ஈஸியாக கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இது நாள் வரைக்கும் பொருளாதாரம் சவாலாக இருந்த விஷயம்லாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல பிரச்சனைகளை தெளிவாக சரி பண்ணிடுவார். தடை இருந்திருக்கும், பொருளாதாரம் வராமல் தடைப்பட்டு ரொம்ப சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு பொருளாதாரம்லாம் இயல்பாக வரக்கூடியது. பணம் கைக்கு வரவு இருந்தால் தானே நம்ம வந்து எதாவது செய்யலான்னு முயற்சி பண்ணால் கூட அதை செய்யறதுக்கு. எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு நம்ம முயற்சி பண்ணி வீண் பயன் இல்லாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் பொருளாதாரம் உங்களுக்கு தொல்லை கிடையாதுங்க. பொருளாதாரத்தால் எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்திலிருந்து நல்ல பார்வையாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்துகிறார், லாபத்தை கொடுக்குறாரு. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், அதே போல் மேல் அதிகாரிகள் கொடுத்த தொந்தரவு எல்லாம் நீங்குவதற்கான காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க குரு பகவான் மூலமாக. அடுத்தது குரு பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் அதில் சரியாக செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கணுங்க. வேலை சுமை அதிகமாக இருக்குது, அதுலேயே இருக்கணும். நீங்கள் வந்து சிந்தனையை வெளியே எதுக்கும் மாற்றக்கூடாது. ஒரு தொழில் எடுத்து பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டு இறங்கிட்டீங்கன்னா அதை தாண்டி வேறு எங்கும் சிந்தனை போகக்கூடாது. அதுலேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் வெற்றி தாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் உண்டாகுது. உங்களுக்கு திருமண பாக்கியமும் நல்லா இருக்குதுங்க. திருமணம் இல்லைங்க ரொம்ப நாளாக வரேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடைபெறலாம். சரியான அமைப்பு, உறுதி கொடுக்கறது, நிச்சயம் பண்ணுறது, அந்த மாதிரியான அனைத்தும் நடப்பதற்கான இந்த காலகட்டம் நல்லா இருக்குது உங்களுக்கு. உறவுகள் மூலமாக பல நன்மைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. அது எந்த மாதிரி உறவுன்றது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகள் வருவதற்கு, நல்ல நட்புகள் வருவதற்கானலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட உறவுகள் நம்முடன் வந்து உறவு செய்வாங்க, உறவாடுவாங்கன்றதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா? அந்த புரிதல் இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி யார் எது சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நடக்கணுன்றதை மட்டும் நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தவறாக தான் போயிடுது. இது நாள் வரைக்குமே அந்த மாதிரியான நிறைய சங்கடங்களை அனுபவிச்சிட்டிங்க. யார் எது சொன்னாலும் அதை கேட்கறது, யார் எது பண்ணாலும் அதன்படி செயல்பட்டு தானே நிறைய விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் தான் உங்களை நீங்கள் யோசிச்சுக்கணும். உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் தான் பண்ணிக்கணும். என்ன செய்யணும், ஏது பண்ணணுங்கிறத நீங்கள் தனிமையாக உங்களை ஆலோசனை பண்ணால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். மற்றவங்களை நம்பினீங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன், அவர் தன்னிச்சையாக தான் முடிவெடுப்பார். யாரையும் எந்த ஆலோசனையும் கேட்க மாட்டார். அதை போல் உங்களுக்கு தனியாக நீங்கள் செயல்பட்டால் வெற்றி அடைவதற்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. எது ஒன்றுமே நீங்கள் தனியாக செய்யணும், தனியாக முயற்சி பண்ணணும், வெற்றி உங்களுக்கானதாக இருக்கும். சுயநலம் இல்லாமல் செய்யக்கூடியவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டால். ஏன்னா இந்த பொது நலத்தோடு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களை நீங்கள் வைத்து நீங்கள் எது செய்தாலும் வெற்றி தாங்க. அதே போல் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உறவுகள் வருவதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கிறத எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாகக்கூடாது. வந்தால் வரட்டும், பேசுகிறதோடு நிறுத்திக்கோங்க. சில விஷயங்களை ஆலோசனை பண்ணி தாங்க செய்யணும். பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் அது உங்களுக்கு தேவையில்லாத மறுபடியும் சிக்கல்களையோ கஷ்டத்தையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சூரியன் உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்துகிறார். அதாவது சூரிய பகவான் சரியாக இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்குதுன்னு அர்த்தங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய வேலைக்கு சரியான அமைப்பு ஏற்படும், நேரம் கிடைக்கும். முதல்ல எல்லா வேலையும் இருக்கும், எனக்கு டைம் இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருந்தவங்க கூட இப்போ அந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பதற்கான காலகட்டம் தெளிவாக இருக்கும். அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்களும். உடம்பு ரொம்ப அப்பப்போ உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் உடல் ரீதியான சங்கடங்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செஞ்ச வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செஞ்ச வேலைக்கு யாரோ பேர் மரியாதையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சதுக்கு உங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக வாழ்த்து தெரிவிக்கலாம், பண வரவு ஏற்படலாம், சம்பள உயர்வு ஏற்படலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகளை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காருங்க. எடுத்த காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கான காலகட்டம் இது இருக்குதுங்க. தடை இருக்காது. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு
வெற்றிகள் சரியான பாதையில் அமைவதற்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது செய்தாலும் அதில் வந்து பலன் இல்லாமையே இருந்துச்சு. முயற்சி எல்லாம் வந்து பின்னடைவாகவே இருந்திருக்கும். எந்த முயற்சி பண்ணாலும் அதை நீங்கள் ஜெயிக்க முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவர் உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க வராரு. கொஞ்சம் மாறுதல் இருக்குது. எந்த முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு உடனடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து செய்யறது எந்த முடிவு பண்ணாலும் உங்களுக்கு பாதியிலே நிற்கிற மாதிரியோ இல்லை செய்ய முடியாமல் அவஸ்தைப்பட்ட மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் வந்து ஏதாவது விபத்துக்கள் நடந்திருக்கலாம். இப்போ அது மாதிரி எதுவும் இல்லை, கரெக்டாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு சரியான அமைப்பு வர வரைக்குமே நல்லபடியாக போகிறதுக்கான வழிவகை ஏற்படுத்திக்கோங்க. பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வண்டியில் மட்டும். மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் ஓரளவுக்கு மாறிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் முழுமையாக மாறலை. ஏற்கனவே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ஆனால் முழுமையாக மாறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. இப்போ ஓரளவுக்கு நேரம்லாம் கரெக்டாக வருது. வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. என்ன அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, சரியாக இருக்கா, நமக்கு வாங்குறதுக்கு தகுதியாக இருக்கா, பொருளாதாரம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். கடன் வாங்காதீங்க. இப்போ கடன் வாங்கக்கூடாது. இப்போ கடன் வாங்கினீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் லோனில் எடுத்துக்கலாம், ஏதாவது செய்யலாம்னு முடிவு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். கையில் அமௌண்ட் இருக்குது வாங்குறீங்கன்னா உடனடியாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதில் வந்து தவறு கிடையாது. பேப்பர்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துகிறாருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு எது செஞ்சாலும் சரியா தப்பான்னு யோசித்து செய்யக்கூடிய அமைப்பை கொடுக்குறாரு. திருமண யோகத்தையும் அவரும் கொடுக்குறாருங்க. புதுசாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உறவுகள் நீடிப்பதற்கான காலகட்டமாக இருக்குது. புது உறவுகள், புது வரவுகள் வருவதற்கான இந்த அமைப்பு இருக்குது. அதே போல் பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் வாங்கிறது, அதுக்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சரியான நேரமாக இருக்குது. ஏதாவது வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் வாங்கிறதுக்கான காலகட்டம் நல்லா இருக்குங்க. மகரத்தை பொறுத்தவரையிலும் வாழ்வின் ஒரு மாற்றம்ன்றது இந்த காலகட்டமாக இருக்குது. ஏன்னா புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு, குரு பகவானும் சப்போர்ட் பண்ணுறாரு, உங்கள் ராசிநாதனும் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கார். என்ன கொஞ்சம் செவ்வாய் தான் கொஞ்சம் வந்து நடுநிலையில் இருக்கார். அவரும் ஒன்றும் கிழியெல்லாம் மேலே ஏற்றி விடலை, அப்படியே அமைதியாக போகிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுவும் கேதுவும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க. இருந்தாலும் ராகுவால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யலாமா, புது முயற்சி ஏதாவது பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி செய்கிறதா இருந்தால் அந்த எண்ணங்கள் நமக்கு கரெக்டாக பழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக ஆலோசனை பண்ணணும், கரெக்டாக பிளான் பண்ணணும். பிளான் மட்டும் நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா சக்ஸஸ் ஆகாதுங்க. ஏன்னா ராகு உங்களுக்கு ஆசையை ஏற்படுத்தி தான் விடுவார். மனசுக்குள்ளே எதையாவது பண்ணணுன்ற உற்சாகத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் முடிவு வந்து நீங்கள் தான் எடுக்கணும். அந்த உற்சாகம் நமக்கு சரியான அமைப்பாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். எடுத்தங்கவுத்தன் எந்த விஷயங்களிலும் ஈடுபடக்கூடாதுங்க. ரொம்ப தெளிவான வேலைகளை தெளிவாக செய்யறதுக்கு முடிவு பண்ணுங்கள். பொருளாதார வரவெல்லாம் கொடுக்குறாரு ராகு பகவான். பொருளாதார வரவு கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட முடிவு கிடைக்குது. அதே போல் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இன்னும் தரலன்னவங்க கூட இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எப்படியோ உங்களுடைய பணம் வந்து உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு அத்தனை வகையிலையும் வழிவகை இருக்குதுங்க. கேது பகவானை பொறுத்தவரையிலும் எதிரிகள் தொல்லை குறைய போகுதுங்க. உங்கள் தொழில் போட்டியாக இருந்தவர்கள் இல்லை உங்களை எப்பயுமே போட்டியாக நினைக்கிறவங்களாம் சில பேருக்கெல்லாம் இருப்பாங்க. அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட போட்டியாக இருப்பாங்க. எப்படி தான் என்ன பண்ணாலும் நம்மகிட்ட போட்டி போடுறாங்களேன்னு நமக்கு கோபமாக வரும். அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ மாறுதுங்க. அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும். இப்போ எல்லாமே மாறிட்டு ஓரளவுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த போட்டிக்கான ஆட்கள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது யாராக வேணாலும் இருக்கலாம். நமக்கு பக்கத்தில் இருக்காங்களா, உறவாக இருக்காங்களா, நட்பாக இருக்காங்களான்னு தெரியல. அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் உங்ககிட்ட போட்டி போடுவாங்க. ஏன்னா வெளியே இருந்து யாரும் வந்து உங்ககிட்ட போட்டி போட போகிறது இல்லை. கூடையே இருந்துக்கிட்டு நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் கொஞ்சம் உங்களை விட்டு விலகிறது, இல்லைனா அவங்க வந்து ஏதோ ஒன்று வேறு விஷயமா அவங்க போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். கடவுளே தொழில் போட்டிலாம் இல்லைப்பா, என் தொழிலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க. அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கையும் ஈடுபாடும் வரக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்குறாரு. இப்போ நிறைய கோவிலுக்கு போவீங்க. இயற்கையாகவே எப்பயுமே கோயில்களுக்கு போகக்கூடிய ஆட்கள் தான். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈடுபாடாக போவீங்க, நிறைய வேண்டுதல் வச்சுக்குவீங்க, நிறைய உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்கள் இருக்கும். புத்துணர்ச்சி கிடைச்சா போல் ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு நேசம் எல்லாம் வரக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க.
புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலமாக கேது பகவான் கொடுக்குறாரு. அரசாங்கத்தின் மூலமாக எதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலைக்கு சாப்பிட்ணும், அது 2 மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு அது மாதிரியான சூழ்நிலை இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு வேலை சுமை இருக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியும் பார்த்துக்கணும். உணவு, நைட்டில் தூக்கம் கரெக்டாக இருக்கிறது அப்படிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த வித பிரச்சனையும் வராது. இதற்கு மேல் நடக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக அமைதியாக போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பு மிக்க காலமாகவே இருக்குதுங்க. இந்த காலம் உங்களுக்கு அடிப்படையாக அமைஞ்சு நல்லபடியாக அமையுதுனாலே மேல் போக போக இனிமேல் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது. இந்த காலத்தை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்திக்கணும். கடவுளோட நம்பிக்கையோடு எல்லா விதத்திலும் இறங்கி செய்யும் பொழுது வெற்றி உங்களுக்கு நிச்சயம்தாங்க.